இப்ப பாகிஸ்தானுக்கெல்லாம் வயிற்ற கலக்கும், அமெரிக்காவுக்கும் வயிற்ற கலக்கும், சைனாவுக்கும் கலக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4.5 ஜெனரேஷனுக்கு உரித்தான ஒரு விமானத்தை நாம் ஆய்வுகளிலே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் மட்டுமே சார்ந்தது. நாம சுத்தி பாகிஸ்தானுடைய ராணுவ பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், சைனாவுடைய பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம சமாளிக்கிறதுக்கே நமக்கு ராணுவம் இது ஏர்கிராப்ட் வேணும். இஸ்ரேல்ல இருந்து உருவாக்கப்பட்ட ELM-25 அதே மாதிரி அஸ்த்ரா இந்தியாவிலிருந்து நாம சொந்தமா உருவாக்கின ஏவுகணைகள், இத ரெண்டையும் நாம கொண்டு போய் பாகிஸ்தானை தாக்க முடியும். 2040 இந்தியா உலக வல்லரசாகவே மாறி அதற்கான அடித்தளம் தான் இது. இப்ப நாம அடுத்த கட்டத்துல இந்தியாவில் உருவான அஸ்திராவை இந்த தேஜாஸ்ல பயன்படுத்த போறோம், இஸ்ரேல்ல உள்ள இதையும் பயன்படுத்த போறோம். இந்தியா இன்னும் பெரிய அளவுல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானை நாம எந்த காலத்திலும் நசுக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கிறோமே தவிர பாகிஸ்தானுக்கு பயப்படக்கூடிய அளவுல நம்ம நாட்டுடைய ராணுவம் எப்போதும் கிடையாது. தாக்கி அவர் தான் முடிவு செய்து இவரை அழைச்சி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போங்கன்னு சொல்லியிருக்காரு. இது பாகிஸ்தானுக்கும் அல்ல அமெரிக்காவுக்கும் கடுப்பை. எங்கள் நாட்டிற்கும் எங்கள் நாட்டுடைய கன்சியூம் பண்ணக்கூடிய மக்களுக்கும் எது சிறந்ததோ அதை நாங்கள் செய்வோம்.